இதோ நம் ஆசாமி வந்துவிட்டார் என்று நினைக்கிறேன். அவர் இப்படி சொல்லும் போது வாசலில் மணி அடித்தது. ஷெர்லாக் ஹோம்ஸ் மெதுவாக எழுந்து தன் இருக்கையை கதவை நோக்கி திருப்பிக் கொண்டார். வேலைக்காரி வாசலுக்கு செல்வதும் கதவை திறப்பதும் கேட்டது. இங்கே டாக்டர் வாட்சன் என்பவர் இருக்கிறாரா என்ற கடுமையான ஆனால் தெளிவான குரல் கேட்டது. வேலைக்காரி சொன்ன பதில் கேட்கவில்லை. ஆனால் கதவு மூடும் சத்தமும் யாரோ மாடிப்படி ஏறி வரும் சத்தமும் கேட்டது. காலடி சத்தத்தில் இருந்து அவர் தயங்கி தயங்கி நடப்பதும் கொஞ்சம் முன்னோக்கி வந்த பின்பு சற்றே பின்வாங்கி செல்வதுமாக தோன்றியது. அதை கேட்ட என் தோழரின் முகத்தில் ஆச்சரியம் ஏற்பட்டது. காலடி மெதுவாக நின்றது. கதவை தட்டும் சத்தம் கேட்டது. உள்ளே வாருங்கள் என்றேன் நான். நாங்கள் எதிர்பார்த்திருந்தது ஒரு முரட்டு மனிதரை. ஆனால் என் குரலை கேட்டு உள்ளே வந்தது வயதான தோல் சுருங்கி போன ஒரு கிழவி. உள்ளே வீசிய விளக்கின் ஒளியால் அவர் குழப்பம் அடைந்தார் போல காணப்பட்டார். தலையை குனிந்து வணக்கம் செலுத்திவிட்டு எங்களை பார்த்து திருதிருவென விழித்தார். கைகளை பாக்கெட்டுக்குள்